கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் டிஐஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்களுடைய மோதல் போக்கானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வருண்குமார் அவர்கள் மீதான அந்த தாக்குதலை நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து செய்துட்டு வராங்க. நேற்றைய தினம் கூட வருண்குமார் அவர்கள் சீமான் அவர்களை நான் சும்மா விட மாட்டேன், நான் ரிட்டையர்ட் ஆனாவும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், சீமான் அவர்கள் சிறையில் தள்ளுவேன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பலதரப்பட்ட மக்களால் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இது வருண்குமார் வெர்சஸ் சீமான் போர்னு பார்க்கக்கூடாது. நான் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவும் சொல்லக்குள்ள விரும்புவது சீமான் எதிர் வெர்சஸ் தமிழ்நாடு தான், தமிழ்நாடு அரசு. வருணுக்கும் சீமானுக்கும் வாய்க்கா வரப்பு தவறாளா, சொத்து சண்டையா, பாக பிரிவினையா, இட பிரச்சனையா? ஒன்றுமே இல்லை. அவர் திருவள்ளூர் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற வேலையில் சல்லி சீமான் ஈடுபட்டார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய கடமைதான் ஒரு எஸ்பி, காவல்துறை அதிகாரிக்கு. அந்த கடமையை அவர் செய்திருக்கிறார். இன்னொரு சல்லி கொடுத்துருக்கேன், சவுக்கு விளக்கமாறு, அவனை திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. முத்தமிழறிஞர் கலைஞரை தரக்குறைவாக அவன் பாட்டு பாடியிருக்காக ஒரு வழக்கில் அதை அடைக்கிறாங்க. அடைக்கும் போது காவல்துறை விதிமுறைகளை ஒரு எஸ்பின்ற அடிப்படையில் அவர் பின்பற்றியிருக்கிறார். இதை தவிர சீமானுக்கும் எஸ்பி வருண்குமார் இப்போ டிஐஜி அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை, நத்திங். ஒரு காவல்துறை அதிகாரி தன் கடமையை செய்கின்ற பொழுது அந்த காவல்துறை அதிகாரியை கடமையை செய்ய விடாமல் நீ பார், காக்கி சட்டையை கலட்டு, நீ நானும் மோதிக்குருமா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்கள் கட்சிக்கார மேலே ஒரு எஸ்பி, ஒரு எஸ்ஏ, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு டிஐஜி, ஒரு டிஜிபி நடவடிக்கை எடுத்தா நீ என் கட்சிக்கார நடவடிக்கை எடுப்பியா? காய்கறி சட்டையை கழட்டு மோதுவோம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு, போலீஸு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒத்துக்குருவாரா? நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற காவல்துறை சீமாமலை. இது தனிப்பட்ட வருணுக்கும் சீமானுக்கும் நடக்கிற போட்டி அல்ல. தள்ளிவிடக்கூடாது சண்டையை, எல்லோரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதை போன்றுதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியலை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். எஸ்பி வருணுடைய மனைவி எஸ்பி புதுக்கோட்டை இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீமானுடைய கைது நடவடிக்கைக்கு சம்மந்தம் இல்லை. அவங்கள ஆபாசமாக அசிங்கமாக அவருடைய பெற்றோர்களை, ஒரு ஐபிஎஸ் படித்த பெண் காவல் அதிகாரியை ஐடிவிங்கிற பேரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சல்லிகளை விட்டு அசிங்கமாக ஆபாசமாக தொடர்ச்சியாக மாத கணக்கில் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற மாதிரி அந்த குடும்பத்திற்கு தொடர்ச்சியாக செய்தி வெளியிறாரு. இது சம்பந்தமாக வருண் அவர்கள் முறைப்படி அவருடைய லிமிட் இல்லாமல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்று வந்துடக்கூடாதுக்காக முறையாக சட்ட ரீதியாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையாளர்கிட்ட பெட்டிஷன் 3 பெட்டிஷன் கொடுத்துருக்காரு எனக்கு சொல்கிறார். இதுவரைக்கும் இந்த சீமான் மேலே ஏன் நடவடிக்கை பாயவில்லை? தமிழ்நாடு போலீஸை கையில் வைக்கக்கூடிய திராவிட மாடல் முதலமைச்சரை கேட்குறேன், உங்கள் தந்தை இழிவாக பேசுகிறான், உங்களை இழிவாக பேசுகிறான், துணை முதல்வர் நம்முடைய தம்பி உதயநிதியை இழிவாக பேசுகிறான், திமுக கழகத்துடைய தலைவர் கலைஞர் குடும்பத்தை இழிவாக பேசுகிறான். நீங்கள் அண்ணாவின் தம்பி மன்னிப்போம் மறப்போம் இருக்கலாம், வருண் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருண் மனைவி தவறாக பேசுறதுக்கு என்ன காரணம்? சீமான் ஒரு தாதாவா? சீமான் ஒரு பெரிய ரவுடியா? இல்லை சீமா ஒரு பால் தாக்கரே மாதிரி நினைக்கிறாரா?
தொடர்ச்சியாக நாங்கள் கவனித்து வருகிறோம். ஒரு பெரியாரின் தொண்டனாக, திராவிட இயக்கத்துடைய அடிமட்ட தொண்டனாக, அண்ணாவுடைய தம்பியாக, திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நியாயமான கொள்கைவாதியாக கேட்குறேன். தமிழ்நாட்டில் பாரதியார் விழா, மூக்கியாத்தவருக்கு விழா, இமானுவேல் சேரன் விழா, முத்துராமலிங்கத்தவர் விழா, எந்த விழாவிலும் கலந்து கொண்டு இந்த நாட்டில் தன்மானமுள்ள மனிதனாக, சுயமரியாதையுள்ள மனிதனாக போராடிய தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் தரக்குறைவாக பேசிட்டு வர்றானே, இதை எப்படி அனுமதிக்க முடியும்? இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இதுக்கு பல்வேறு புகார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எங்களுடைய இரத்த உறவு அருந்ததிய சமூகத்தினரை வந்தேரியில் என்று பேசுகிறான். அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. பாலியல் ரீதியாக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பெண்டிங் 7 புகார் பெண்டிங்கில் இருக்கு. நான் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு தவறு என்றாலும் கண்டிக்கிறோம் நாங்கள். அதே நேரத்தில் அப்பாவியாக இருக்கக்கூடிய வருணுடைய மனைவி பிள்ளைகளை ஆபாசமாக வலைதளத்தில் சித்தரிக்கிறானே, ஐபிஎஸ் படித்தானா, ஆடு மேய்ச்சானா அண்ணாமலை, ஏண்டா கண்டனரிக்க கொடுக்கல? நீ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சவுக்கால் எடுத்து அடிக்கிறவன் ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரியுடைய மனைவி, அவங்களும் ஐபிஎஸ் படித்தவங்க, அவங்க பிள்ளைகளை தன் கடமையை செய்ததற்காக ஆபாசமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பூரா அயோக்கியனை பூரா திரட்டி ஐடிவிங்கில் போலியாக ஆபாசமாக சித்தரிக்கிறானே, இது பாலியல் கொடுமை இல்லையா? இந்த பெண் கொடுமை இல்லையா? பெண் வன்கொடுமை இல்லையா? இதை அண்ணாமலை கண்டிக்க மாட்டியா? இதை விஜய் போக்கிரி பேச மாட்டியா? இதை எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டியா? திராவிட மாடல் முதல்வர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? சவுக்கு சங்கரை நடவடிக்கை எடுத்து பாருன்னு சொன்னா தூக்கி போட்டீங்க, நாய் மாதிரி வந்துட்டு போறான். அவனுக்காக யார் பேசுவா? கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் பணம் வாங்கி கொண்டு அந்த பள்ளிக்கூட மாணவிக்கு எதிராக பேசி அயோக்கியன் அவங்க கொடுத்தாங்க, நடவடிக்கை இல்லை, இப்போ தூக்கி போட்டிருக்கீங்க. அது மாதிரி சீமானை தூக்கி போட்டால் எவன் கேட்பான்? இந்த சல்லியை தூக்கி போடுறீங்களா, இல்லை அவன் சண்டியெடுத்தனம் பண்ணுற மாதிரி எல்லா கட்சியும் சண்டியெடுத்துனா ஏற்றுக்கிறவங்களான்னு தான் நான் திராவிட மாடல் முதல்ல இந்த பேட்டியில் கேட்குறேன். முத்தமிழறிஞர் கலைஞரை தரக்குறைவாக பேசுகிறான், உங்களை பேசுகிறான். நீங்கள் தாராள ஜனநாயகவாதி, அண்ணாவுடைய தம்பி, மன்னிப்போ மறப்பும் இருக்கலாம். ஆனால் அதற்காக 13 வயதில் புல் கையில் ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ நாடி வந்த கோலை நாடு இது ஒன்று 6 வீதிகளில் ஆதிக்கு இந்தி எதிர்த்து போராடினாரே தலைவர் கலைஞர், அவர் சிலையை உடைப்பேன்றான், சுப வீரபாண்டியனை மிதிப்பேன்றான், பெரியாரை பேசுகிறான். இவனுக்கும் பிரபாகரனுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த கொடியை பயன்படுத்துகிறான். பெரியாரை தொடர்ந்து பேசிட்டு வர்றான். இன்னைக்கு வருணுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மோதல் மாதிரி இன்னைக்கு அவர் சட்ட ரீதியாக திருச்சி 4வது கோர்ட்டில் இன்னைக்கு 2 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டிருக்கார். மான நஷ்டஈடு வழக்கு கேட்டு வழக்கில் அவர் வெற்றி பெறுவார். அவர் அழகாக சொல்லியிருக்கார் நேற்று பேட்டியில், மைக்கு முன்னாடி புலி, வெளியே வந்தால் பூனை, ஒரு தொழிலதிபர் மூலமாக என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா மானம் கட்ட பையல, மானமும் அறிவு தாண்டா மனிதனுக்கு கழகம். அதாண்டா அந்த பெரியார் சொன்னார். மானமும் அறிவு இருக்கிறனால தான் வருண் உண்மையில் வழக்கு போட்டிருக்கிறார். உனக்கு மானமும் அறிவு இல்லை, ரோசங்கட்ட மானங்கட்ட ஈனப்பிறகுனால தான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிற வழக்கு போட்ட உடனே சொல்லிட்டாரு, அதை உடைச்சிட்டார். நாங்கள் பெரியார் ஆள், மன்னிப்பு கேட்போமா? நீ யார் ஆள்? நீ பிஜேபியால் நீ இறக்கி விடப்பட்டவன், அதனால தான் மன்னிப்பு கேட்குற உடனே. இப்படியே அவனை நீங்கள் தாதா மாதிரி தமிழ்நாட்டில் விட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வருண் அவருக்கு ஐபிஎஸ் சங்கருக்கு அமைதியாக வேடிக்கை பார்க்குது, ஐஏஎஸ் அதிகாரி சங்கம் அமைதியாக வேடிக்கை பார்க்குது. திருச்சி மாநகர காவல்துறை ஒரு எஸ்பி இன்னைக்கு டிஐஜி ஆகிட்டார். அவர் கொடுக்குறாரு, என் மனைவியை அவதூறாக சித்தரிக்கிறான் வலைதளங்களில், என் பிள்ளையை சித்தரிக்கிறான், என்னையை சித்தரிக்கிறான். அவர் என்ன செஞ்சார் தப்பு?
ஒரு அதிகாரி தன் கடமையை செய்ய மறுத்தாரா? கடமையை செய்த காரணத்தால் அவர் சாதியை சொல்லி எங்களை துவேஷமாக பார்க்குறான்னு சொல்லி சாதி கலவரத்தை உருவாக்க தூண்டுறான் சீமான். இதே அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு நீதிபதியை பார்த்து இவனுக்கு எதிரான தீர்ப்பு வந்தால் நீ வா மோதிக்கிறோமா, கருப்பு கோட்டை கழட்டிட்டு வான்னு சொல்லுவான் சீமா. டிஜிபியை பார்த்து சட்டையை கழட்டிடுவான். முதலமைச்சரை பார்த்து சொல்லுவேன், அப்புறம் முதலமைச்சர் பிறந்து இறங்கு மோதிக்கிறோமா ஒத்தக்கொத்துட்டு போமான்னு சொல்லுவான். இதை அனுமதிக்க கூடாது. உனக்கு எதுக்கு இவ்வளோ வழக்கு இருக்கு? விஜயலட்சுமி கொடுத்த புகார் என்ன ஆனது? அருந்ததியர் கொடுத்து இவன் பேசிய வழக்கு என்ன ஆனது? தொடர்ச்சியாக இவன் சண்டித்தனமாக பேசுகிறான். நீங்கள் அனுமதிக்கிறீங்க, மிதிப்பேன்றான். இன்னைக்கு கூட சொல்லியிருக்கான், ஒரு வந்திருக்கு, ஒரு ஆடியோ வந்திருக்கு, எஸ்பி வரக்குமாரா மோதுவோம் அப்படின்றான். மோதுன்னு இங்கே சொல்கிறான் மைக்கு முன்னாடி. ஆனால் அவருக்கு தூது அனுப்புகிறான் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லி. இவன் ஒரு கொலை. பிரபாகரனுடைய கொடியை பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான தார்மீகம் இல்லாதவன், யோக்கியது இல்லாதவன். பிரபாகரனுக்கு இவனுக்கும் ஒரு நிமிடம் தான் உறவு. அதனால் இப்போ என்ன சொல்கிற இந்த பேட்டின் வாயிலார்னா, வருண் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நேசக்கரத்தை நானும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நாட்டு மக்கள் வழங்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்டது தான் வருண் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கு. ஐபிஎஸ் அதிகாரி. அதையே நம்ம வேடிக்கை பார்க்கணும். திராவிட மாடல் முதல்வர் சிறையில் தூக்கி உள்ள போடணும். அதனால் வருண் எடுத்திருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை நியாயபூர்வமான நடவடிக்கை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளை அமைதி காத்தீங்கன்னா இவர் ரவுடித்தனத்தை வரவிடக்கூடாது. நான் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தெற்குச்சமிருந்து சொல்கிறேன், இனிமே நீ எங்கேயாவது பெரியாரை திராவிடத்தை இழிவாக பேசினா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன். உங்களால் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அல்லது எடுக்க முடியவில்லை என்றால் நாங்கள் சீமானை பார்த்து கொள்வோம். அதே மாதிரி பிரபாகரன் கொடியை பயன்படுத்துறதுக்கு யோக்கியதே இல்லாதவன். அந்த கொடியை இறக்கணும். கொடி பிடிச்சி வந்தால் கொடியை பிடிச்சிட்டு வரணும், பிடிச்சி இறக்கி விட போகிறோம். இனிமேல் இந்த தமிழ் தேசிய நம்முடைய புலி கொடியை தூக்குறதுக்கு உனக்கு எந்த யோக்கியதையும் இல்லாதவன், தார்மீக உரிமை இல்லாதவன். ஆனால் பெரியாரை பேசுனா எனக்கு தெரிஞ்சு இவன் கருத்து மோதிருவேன் கிடையாது, சொல்லுக்கு சொல் மோதிருவேன் கிடையாது, எழுத்துக்கு எழுத்து மோதிருவேன் கிடையாது. அதனால் இவனை எப்படி பார்க்கணுமோ, எந்த வகையில் பார்க்கணுமோ அப்படி சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எச்சரிக்கை சீமானுக்கு. நன்றி சார். நன்றி.